Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. This is market analysis video, so let's get right into it. First, நம்ம நிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் as we always do. ஓகே, நிஃப்டி இது டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது. நேற்றே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நிஃப்டி ரொம்ப சைட்வேஸ் மார்க்கெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு. அதே மாதிரி என்ன ஆச்சுன்னா நிஃப்டி எனக்கு ஓப்பன் ஆச்சு, கீழே வந்து இந்த சப்போர்ட், மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் ஹிட் பண்ணி இங்கே சுற்றிட்டுருக்கு. ஓகே, ஸோ இங்கே நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைனும் தெரியுது. லெட் மீ ட்ரா இட். இது ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகே, இது ஒரு ட்ரெண்ட் லைன். அதாச்சும் 1 2 3 3 டைம் சப்போர்ட் வாங்கிச்சு. இங்கிருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வருது. 2 டைம் ரெசிஸ்டன்ஸும் வாங்கியாச்சு. 2 டைமில் 3 டைம், தட் இஸ் 1 2 and 3. ஓகே, ஸோ இங்கே 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 ஓகே 4 ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 2 3 சப்போர்ட் வாங்கியாச்சு. ஜஸ்ட் வெரி கிளியர். ஓகே, இது பிரேக் அவுட் எந்த சைடு ஆச்சுனாலும் ட்ரேட் எடுக்கிறங்கிறது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். எல்லாருமே அதுதான் பண்ணுவாங்க. நம்ம ஆஸ் அ சேஃப் ட்ரேடர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட லெவல்ஸுக்கு தான் திருப்பி ஸ்டிக் பண்ணுவோம். ஓகே, அதாவது எனக்கு நான் எங்கே ஷார்ட் பண்ணணும்னா 19,665க்கு கீழே வந்துச்சுன்னா நான் ஷார்ட் பண்ணுவேன். 19,860க்கு மேலே போச்சுன்னா நான் பை பண்ணுவேன். ஓகே, எனக்கு நடுவில் எதுவுமே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு செல்லர்ஸோட ஜோன். அவங்க முடிஞ்ச அளவுக்கு சென்டரில் வைக்க தான் பார்ப்பாங்க ப்ரைஸை. ஏன்னா அப்போ தான் டைம் டிகே ஆகும், அப்போ தான் அவங்களுக்கு வந்துட்டு கேஷ் அவங்களால பண்ண முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் நிஃப்டியோட மூவ். கைஸ், அதே மாதிரி இந்த எக்ஸாக்ட் லெவலுக்கு வந்து ரிவர்ஸ் ஆகணுங்கிறது அவசியம் கிடையாது. ஓகே, இந்த எக்ஸாக்ட் லெவலுக்கு வந்து ரிவர்ஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இது நம்மளோட லெவல்ஸ். மார்க்கெட் நம்ம லெவல்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக அவசியம் கிடையாது. பட் நமக்கு ஒரு ரஃப் ஐடியா கிடைக்கும். ஓகே, ஒரு ஐடியா. ஓகே, இந்த லெவலில் இங்கே வந்து ஆர்டர் பிளாக்ஸ் இருக்குது, இங்கே ஆர்டர் பிளாக்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கே ஸ்க்வீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் இப்படி ஸ்க்வீஸ் ஆச்சுன்னா அது ஒரு மூவ் கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகே, இது ஒரு டக் ஆஃப் வார். அதாச்சும் 2 பேரும் அதாச்சும் ஒரு 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 ரோப் இருக்குது, அதாச்சும் ஒரு கயிறு இருக்குது. ஓகே, ஒரு கயிறு இருக்குது. இங்கே ஒரு 10 பேர் இருக்காங்க, இங்கே ஒரு 10 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் யார் வந்து இந்த கயிறை ஹெவியாக இழுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு போட்டின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ இந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்க சைடு தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி போய்க்கலாம். பேங்க் நிஃப்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரேட் இருந்துச்சு இன்றைக்கி. அதாச்சும் மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆச்சு. இதுதான் நம்ம லெவல் சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆச்சு, சொன்ன மாதிரியே கீழே வந்துச்சு. ஆனால் நான் என்ட்ரு பண்ணல, ஏன்னா எனக்கு இன்னி 2-3 கேண்டில் சஸ்டெயின் ஆகணும். அதே மாதிரி நான் என்ட்ரு ஆகாத காரணம் என்னென்னா, இந்த விக் தெரியுதுங்களா, இந்த விக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பையிங் ஆகிருக்கு. இந்த ஸ்ட்ராங்கான பையிங் ஆகிருக்கு. அதனால் நான் வாங்கலை, நான் விட்ட மார்க்கெட் அப்படியே மேலே போய் அதே லெவல் எங்கே ஓப்பன் ஆச்சோ அதே லெவலுக்கு வந்து ரெஸ்ட் ஆகிடுச்சு. நாளைக்கு திருப்பியும் மார்க்கெட் இந்த லெவலுக்கு ஓப்பன் ஆகி ஒரு 2 கேண்டில் சஸ்டெயின் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக ஷார்ட் பண்ணுவேன். ஓகே, பை வந்துட்டு 44,385க்கு மேலே தான் பை யோசிக்கலாம். கன்ஃபார்ம் பை, அக்ரெசிவ் பை கிடையாது, பை யோசிக்கலாம். ஓகே, ஸோ அது வரைக்கும் பேங்க் நிஃப்டியும் இந்த லெவல்ஸ் தான். யூஎஸ் ஆயில் இன்றைக்கி நம்ம லெவலில் க்ராஸ் பண்ணிச்சு, நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. அதாச்சும் 1 hour டைம் ஃப்ரேமில் யூஎஸ் ஆயில் பார்த்திங்கன்னா இது 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம லெவல் இருந்துச்சு. ஓகே, இது வந்து நம்ம லெவல் இருந்துச்சு 1 hour டைம் ஃப்ரேமில். இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டண்ட் பிரேக் பண்ணிச்சு. பிரேக் பண்ண உடனே நம்ம என்ட்ரு பண்ணி 2-3 கேண்டில்லே கீழே வந்து எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. நான் இந்த எஸ்எல்ல வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் இதுக்கு கீழே போச்சுனா தான் நமக்கு செல். அதாச்சும் $86.20 கீழே போச்சுனா தான் நமக்கு செல்லு. அதே மாதிரி $88 $87.90 இல்லை $88 மேலே, அதாச்சும் $87 மேலே போச்சுனா தான் நமக்கு பை. ஓகே, $87.90 மேலே போச்சுனா தான் நமக்கு பை. ஸோ அதனால் நம்ம இப்போ எங்கேயுமே வந்து ஒரு ஜோனில் இல்லை. அதாச்சும் இங்கேயும் மார்க்கெட் ஃபுல் சைட்வேஸ் போயிட்டுருக்கு. ஒரு வேளை இது பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் ஷார்ட் பண்ணுவேன். பிரேக் ஆகணும், ஆனால் பிரேக் ஆச்சுன்னா நான் ஷார்ட் பண்ணுவேன். டார்கெட் பெருசு இதில். ஓகே, எனக்கு இந்த சின்ன ஸ்டாப் லாஸ் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. ஏன்னா என்னோட ட்ரேடோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அதிகங்கிறதுனால எனக்கு இந்த சின்ன லாஸ் இஸ் நாட் அ லாஸ். ஆனால் நான் இந்த சின்ன லாஸ் எப்படி மேனேஜ் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்துட்டு குவான்டிட்டியில் மேனேஜ் பண்ணேன். இது வந்து 60 பாயிண்ட்டோட எஸ்எல் ரொம்ப பெருசு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம குவான்டிட்டி சைஸை கம்மி பண்ணுவோம். 10 குவான்டிட்டி வாங்குகிற இடத்துல நம்ம 2 குவான்டிட்டி வாங்குவோம். ஏன்னா பேசிக்காக வந்து 25 பாயிண்ட் தான் வந்து யூஎஸ் ஆயிலில் நம்ம வைப்போம் ஸ்டாப் லாஸ். ஓகே, 10 குவான்டிட்டி வாங்குற இடத்துல நம்ம 2 தான் வாங்குகிறோம்.
நம்ம வந்துட்டு அதிகமாக மணி லூஸ் பண்ணவும் இல்லைங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் யூஎஸ் ஆயில். நம்மகிட்ட 4 ஸ்டாக்ஸ் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங் ட்ரேட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி கைஸ் வர ஃப்ரைடேக்கு அப்புறம் நான் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு வீக்லி ரேப்அப் வீடியோ போடலான்ட்ருக்கேன். அதாச்சும் நம்ம இந்த வீக்கில் ஸ்விங் ட்ரேட் பண்ண எல்லா ஸ்டாக்குமே வந்துட்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறது ஒரு வீடியோ போடலான்ட்டு ஐடியாவில் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதுவும் சீக்கிரம் ரோல் அவுட் ஆயிரும். அண்ட் டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே தான் வந்துட்டு மெயினாக லேர்னிங் வீடியோ வரும். ஓகே, நாளைக்கு தான் வந்து உங்களுக்கு ட்ரேடிங் வியூவோட பேசிக் வீடியோ வரும் வெளியே. இன்றைக்கி பண்ண வேண்டியது இருந்துச்சு, ஆனால் எனக்கு என்னோடய டைம் டேபிள் கூட கரெக்டாக ஸ்டே பண்ண வேண்டியதாக இருந்தனால நான் அதை போஸ்ட்போன் பண்ணிவிட்டேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது. நாளைக்கு 11 o'clock இந்த நூன் வந்துடும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு ஸ்விங் ட்ரேடிங் ஷிப்பிங் சிபி இந்தியா. ஓகே, ஷிப்பிங் சிபி இந்தியா ஒரு 900 days கிட்ட ஒரு சைட்வேஸில் இருந்துச்சு. இது வந்து ஃபஸ்ட்லேருந்தே வந்து ரேடாரில் இருந்த ஒரு ஸ்டாக் தான். இப்போது ஒரு பிரேக் அவுட் கொடுத்து நல்ல ஒரு சஸ்டெய்னிங் லெவலில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே லெவலில் ஒரு 900 days 890 days இருக்குது. இதே லெவலில் இந்த லெவல் விட்டு எங்கேயுமே போகல. இப்போது அது பிரேக் அவுட் கொடுத்து நல்லா மேலே போயிருக்கு. இங்கே அக்யூமுலேஷன் ஆகுது. அதாவது இங்கே புது பையர் செல்லர்ஸ்லாம் வராங்க. நம்ம எங்கே சேஃப் பை அப்படின்னா, நமக்கு சேஃபான பை 160 rupeesக்கு மேலே தான். 165 rupeesக்கு மேலே பை பண்ணால் தான் வந்துட்டு நமக்கு சேஃபான பை. ஓகே, ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குன்னா அதாச்சும் இந்த ரெசிஸ்டண்ட்டு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ போகுதோ நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணிட்டு போகலாம். ஓகே, திஸ் இஸ் ஃபார் ஷிப்பிங் சிபி. நெக்ஸ்ட் இஸ் NFL. நாளைக்கு எனக்கு இங்கே ஒரு கேண்டில் இல்லை 2 கேண்டில் இங்கே சஸ்டெயின் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக பை பண்ணுவேன். அதாச்சும் 78 rupees இது சஸ்டெயின் ஆச்சுன்னா நான் பை பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தா 84 rupees இருக்கும். செகண்ட் டார்கெட் 88 rupees இருக்கும். ஓகே, NFL இதுவும் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது. அதாச்சும் ட்ரெண்ட் லைனில் நிறைய டைம் சப்போர்ட் வாங்கியிருக்கு. இந்த ரெசிஸ்டண்ட்டும் 2 டைம் டச் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு Southern Petrochemicals ஆல்சோ ரியலி குட். Southern Petrochemicalல இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா வாங்குவேன் அப்படின்னா டவுட்டு தான். இங்கே இக்னோர் பண்ணுவேன், ஆனால் இங்கே வாங்குவேன். 87 rupeesக்கு மேலே வாங்குவேன் கண்டிப்பாக. அது வரைக்கும் போகுதுன்னா லெட் இட் கோ. எனக்கு அதாச்சும் இங்கே எவ்வளோ ரூபா, இங்கே ஒரு 7 rupees டோட்லி ஃபைன். இந்த 7 rupeesங்கிறது நீங்கள் 100 குவான்டிட்டி போட்டிங்கன்னா அது பெரிய நம்பராக வரும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த லாஸ் வந்து நான் எடுக்க வேண்டாம். நான் இந்த லெவலில் க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் அதாச்சும் 87 rupees க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன். தட் இஸ் அ பெஸ்ட் பை ஃபார் மீ, அக்கார்டிங் டு மீ. பெஸ்ட் ப்ரைஸ்ன்னு கூட சொல்லலாம். இல்லாட்டி இந்த இடத்துல வரணும், அதாச்சும் இந்த லெவலில் வரணும். 67 rupeesல வாங்கினா நான் இது டார்கெட் பண்ணுவேன். 1:6 67 இல்லை 68 rupees வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வாங்குவேன். இந்த லெவல் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இதுதான் 2 என்ட்ரி என்னோடது. நெக்ஸ்ட் மெட்ராஸ் ஃபர்டிலைசர்ஸ் பார்த்தா ஒரு நல்ல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் மேலே போயிட்டுருக்கு. ஓகே, நம்ம ரெசிஸ்டன்ஸ் இதுதான் நம்ம ரெசிஸ்டன்ஸ். இந்த ஒரு கேண்டில் எனக்கு கொஞ்சம் நெகட்டிவிட்டியாக இருக்குது, பட் இட்ஸ் டோட்லி ஃபைன். ஏன்னா மார்க்கெட் கேன் பி அன்சர்டன். நீங்கள் பாருங்கள், அதே மாதிரி தான் ஒரு கேண்டில் ஆச்சு, கீழே வந்துச்சு. ஆனால் இது வந்துட்டு பையிங் அதிகமாக ஆகிருக்கு. இங்கே பையிங் கம்மியாக இருக்குது, அதனால ஈஸியாக வந்துருச்சு. செல்லிங் அதிகமாக இருக்குது, பையிங் கம்மியாக இருக்குது, கீழே வந்துருச்சு. இங்கே பையிங் அதிகமாக இருக்குது, செல்லிங்கும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ தேர் இஸ் அ ப்ராபபிலிட்டி மேலே பிரேக் பண்ணுச்சுன்னா அதாச்சும் 85 rupees பிரேக் பண்ணுச்சுன்னா அதுக்கு மேலே நான் வாங்குவேன். ஓகே, என்னோடய டார்கெட் எது வரைக்கும் இருக்குன்னா 95 rupees வரைக்கும் டார்கெட் இருக்கும். திஸ் வில் பி மை டார்கெட். ஆல்ரைட், ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இதுதான் இன்றைக்கோட வீடியோ. இந்த அனாலிசிஸில் கண்டிப்பாக உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஏதாச்சும் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஜஸ்ட் என்னோடய வியூ ஆன் த மார்க்கெட். இது எந்த விதமான டிப்போ ரெஃபரன்ஸஸோ கிடையாது. நான் எப்படி மார்க்கெட்டை ட்ரேட் பண்ண போகிறேன், என்னென்ன ஸ்டாக்ஸ் என்னோடய ரேடாரில் இருக்குங்கிறது தான் இந்த வியூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட். கொஞ்சம் இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு நிறைய கான்டென்ட் நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.